வணக்கம் நண்பர்களே. அதாவது 2025 வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளவோ மூவி வந்தாலும் டாப் மூவிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 10 மூவி வந்து இப்போ ரீசெண்டாக வந்து வலம் வந்துக்கிட்டு இருக்கு. அதாவது ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் தரப்பில் வந்து வெளியிட்டிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஜிபியு குட் பேட் அக்லி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏகே அவர்கள் நடித்த அந்த படம் தான் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் இருக்குது. 160+ crore அப்படிங்கிறாங்க தமிழ்நாடு. ரெண்டாவது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கூலி, அதுவும் 160+. கிட்டத்தட்ட கூலிக்கும் ஜிபிக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை அப்படிங்கிறாங்க. சின்ன ஒரு வித்தியாசத்துக்காக ஜிபியு ஃபர்ஸ்ட், கூலி வந்து செகண்டுங்கிறாங்க. பட் வேர்ல்டு வைடை பொறுத்த வரைக்கும் கூலி ஃபர்ஸ்ட், தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஜிபியு ஃபர்ஸ்ட். ஸோ எப்படி பார்த்தாலும் வந்து இந்த ரெண்டு படமுமே வந்து ஒரு முன்னிலைன்னு சொல்லலாம். பட் அதே நேரத்தில் தமிழ்நாடு பார்க்கும்போது ஜிபியு ஃபர்ஸ்ட், கூலி செகண்டு, தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா காந்தாரா. ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நல்லாவே ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பாக்ஸ் ஆஃபீஸில் பண்ணியிருக்கு. ஸோ இந்த படத்தோடைய முந்தைய சாப்டர் நல்லா இருந்ததுனால மக்கள் இதை விரும்பி பார்த்தாங்க. பட் முந்தைய சாப்டர் நல்லா இருந்து இது கொஞ்சம் சுமாராக தான் இருந்தது அப்படிங்கிறதையும் வந்து மக்கள் சொல்லிட்டாங்க. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்ததாக வந்து டிராகன். என்னன்னு சொல்றது, டிராகன் படத்தை பொறுத்த வரைக்கும் பிரதீப் வந்து அவ்வளோ பெரிய ஸ்டார் கிடையாது, இப்போதான் வந்துகிட்டு இருக்க ஆளு. ஸோ இதே ஒரு எஸ்கேமா ஆட்கள் நடிச்சிருந்தாருன்னா டெஃபினட்டாக ஒரு 200 to 250 crore கூட வந்திருக்கலாம் அந்த படத்துக்கு. பட் ஒரு பிலோ 200 அப்படிங்கிறனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டிராகன் வந்து ஒரு 4வது இடம் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் ஃபேமிலி, சின்ன கல் பெத்த லாபம் அப்படின்னு சொல்லலாம். இந்த படம் உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிச்சுன்னு. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா தலைவன் தலைவி, அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல கலெக்ஷன். விஜய் சேதுபதியோட வந்து ஒரு 100 crores அடித்த படம். அடுத்தா வந்து என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது என்னென்னா விடாமுயற்சி. ஸோ விடாமுயற்சி வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே வந்து தமிழ்நாட்டில், அதாவது போட்ட காசு கையில் எடுத்தாங்களே தவிர பெரிய லாபம் கிடையாது. இருந்தாலும் தமிழ்நாட்டில் ஓரளவுக்கு நல்லாவே இந்த படமும் வந்து போச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 80+ crore வந்து இந்த படம் அது வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் அடிச்சுது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அடுத்தா வந்து பார்த்தீங்க அப்படின்னா மதராசி. என்ன சொல்றது, மதராசியை பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன்னா நிறைய ஒரு நெகட்டிவிட்டி வந்தாலும் கூட சிவகார்த்திகனோட இருக்கக்கூடிய ஒரு சில ஸ்டார்டம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை கொஞ்சம் தூக்கிடுச்சு. கிட்டத்தட்ட அரௌண்ட் 57 to 58 crores வந்து இந்த படம் வந்து இதில் தமிழ்நாட்டில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குது. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா டியூடு. ஸோ டியூடுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பிரதீப் வந்து நல்ல ஒரு 100+ crore கலெக்ஷன் இந்த படத்தை வந்து கொடுத்தாரு. டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்செப்ட் அப்படிங்கிறத விட ஒரு கான்ட்ரவர்சியாக போய் தான் இந்த படத்தை வந்து பெருசாக கொண்டு வந்தாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ டியூடு வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து கொண்டு வந்திருந்தாங்க. அப்புறம் ஆண் பாவம், இந்த படமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னடா, அதாவது சின்னதாக ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்துகிட்டு வராங்க, பட் பெருசாக ரீச் ஆகி இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா டாப் 10 எப்படியே கொண்டு வந்துடுறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு ரியோக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பாக்ஸ் ஆஃபீஸை கலெக்ட் பண்ண படம் இந்த ஆண் பாவம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் அதே நேரத்தில் என்ன வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ளாப்ஸ் மூவி வந்தாலும் கூட என்ன சொல்றது, பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து எதிர்பார்த்த இது வரல அப்படின்னு சொல்லிட்டு போனது உங்களுக்கே தெரியும். தக் லைஃப்ல இருந்து நிறைய படங்கள் இப்படி எடுத்துகிட்டே போகலாம், இந்தியன் 2. ஸோ லாட் ஆஃப் மூவிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஓகே, பட் இருந்தாலும் இந்த படங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2025 டாப் பாக்ஸ் ஆஃபீஸ் வசூலித்த படங்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம். மேபி நான் 1 or 2 மூவிஸ் கூட மிஸ் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். பட் அது இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸில். ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் அப்படின்னு பார்க்கும்போது என்னென்னா எனக்கு தெரிஞ்சு ஏகே 2 படம், பிரதீப் 2 படம். ஸோ இவங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா கொடுத்துட்டாங்க. அதே போல் தலைவர் ஒரு படம், ஒரு கலவையான விமர்சனம் இருந்தாலும் கூட தட் இஸ் ஓகே. என்னைக்கு காமனான ஒரு ஆடியன்ஸ் உள்ள வரலையோ அப்போவே வந்து கொஞ்சம் ஒரு இதுதான். பட் இருந்தாலும் ஓகே கூலி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சின்ன ஃபீல் குட் மூவிஸ் எல்லாமே வந்து ரொம்ப நல்லாவே வந்துருச்சு. முக்கியமாக குடும்பஸ்தன் நான் இங்கே விட்டுட்டேன், நீங்கள் நிறைய பேர் சொல்லலாம். ஸோ குடும்பஸ்தனும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் திஸ் டாப் 10 பொசிஷனில் வந்து இடம் பிடிச்சிருக்குது. சரிங்களா? ஸோ எனக்கு தெரிஞ்சு கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் ஆல்மோஸ்ட் எல்லா படமும். இந்த படங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸாகவும் சரி, அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வைடர் ஆடியன்ஸை கவர் பண்ண 2025 மூவிஸ். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஓரளவுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துட்டு நான் நினைக்கிறேன். இதை பற்றி ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. டெஃபினட்டாக அதுக்கு உண்டான பதில் நான் உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் ரிப்ளை பண்ணுறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.